அனைவருக்கும் வணக்கம். இன்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறிய அந்த திருக்குறளில் முதலாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் முதல் குறள் நாம் பார்க்க இருக்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இது திருக்குறள். திருவள்ளுவர் சமூகத்திற்கு, இந்த வையத்திற்கு எந்த ஒரு செய்தியை சொல்ல நினைத்தார் என்றால், அகரம் என்பது இந்த உலகம் தோன்றிய பொழுது உண்டான ஒரு சப்தம், அதாவது ஒலி. அந்த ஒலியினுடைய அதிர்வுதான், அதனுடைய பரிமாணம்தான் அகரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அகரத்திற்கு உலகத்தில் உள்ள எல்லா எழுத்துக்களும் இந்த அகரத்தை மையமாக வைத்து இருக்கின்றன. உலகத்தில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன, எத்தனை மொழிகள் இருக்கின்றன, அத்தனை மொழிகளுக்கும் அத்தனை எழுத்துக்களுக்கும் ஆதியாக இருப்பது இந்த அகரம். எப்படி என்றால், ஆல இருக்கக்கூடிய முதல் பகுதி அந்த சுழி, அதாவது வட்டம், ரவுண்ட். அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய அந்த ஓவல், அதாவது பிறைவடிவ கோடு. அதனுடைய எதிர்பக்கமாக இருக்கக்கூடிய பிறைவடிவ கோடு, ஆரம். அதுக்கப்புறமா கிடைக்கோடு, அப்புறம் நேர்கோடு. இந்த 4-5 பகுதிகள் இல்லாமல் உலகத்தில் உள்ள எழுத்துக்கள் அமைவதில்லை. இந்த எழுத்துக்களுக்கு எல்லாம் ஆதியாக இருப்பது இந்த தமிழ். இந்த ஆலந்தான் தமிழில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படை மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுக்கும் இந்த ஆ மட்டுமே அடிப்படையாக இருக்கிறது. அதனாலதான் வள்ளுவன் அகர முதல என்று தொடங்குகிறார். அது மட்டுமல்லாமல் ஆதிபகவன் என்றால் முதல் கடவுள் என்று அர்த்தம். பகவான் என்பதை கடவுள் என்று கூறுவதை விட பகவான் என்று சொல்லுவதே சரியான ஒரு மொழியாக்கமாக இருக்க முடியும். அப்படி வள்ளுவன் கூறுவது ஆதிபகவன் முதற்றே உலகு. முதல் கடவுள் யாராக இருக்கிறானோ அந்த கடவுளின் அடிப்படையாக உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு பார்த்தால் பாரதத்தில் நாம் குறிப்பிடுவது ஆதிபகவன் என்றால் சிவபெருமானை, ஆதிசிவம், பரமசிவம். அப்படி குறிப்பிடுகிற அந்த ஆதிபகவான் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் கடவுள். அதை மையமாக உலகம் இயங்குகிறது என்று வள்ளுவன் குறிப்பிடுகிறான். நன்றி.